ஐஸை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன? அதே ஐஸு ரொம்ப அதிகப்படியாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும், அதை வச்சு எவ்வளோ அழகாக இவங்க க்ரியேட்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோ எடுத்து காட்டுதை பாருங்கள். தண்ணீரை பார்த்தா மனிதனுக்கு மட்டுமா மகிழ்ச்சி, விலங்குகளுக்கும் தான். இங்கே பாருங்கள், 2 பீவர்ஸ் எவ்வளோ அழகாக குளிச்சுக்கிட்டு இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இன்னொன்று பாருங்கள், மேடம் எவ்வளோ அழகாக அவங்க மேலே வைக்கிறத கழுவி அவங்களோட ஓனர்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குன்னு. இந்த மாதிரி அழகான காணொலியை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நம்மளை சுற்றி இருக்க சின்ன சின்ன விஷயங்களை வச்சோ ரொம்ப அழகாக நம்மளோட தருணங்களை மாற்ற முடியும் அப்படின்றது இந்த வீடியோவை சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தன்னோட பாட்டிலில் நிறைய பஞ்சுகளை போட்டு வச்சுருக்காப்புல, இன்னொரு பாட்டிலில் தண்ணி வச்சு ரொம்ப நேக்காக அது மேலே ப்ளேஸ் பண்ணுறாப்புல. இப்போ அந்த பாட்டில் இருக்குல்ல, கீழே உள்ள அடியில் உள்ள பாட்டிலில் தண்ணியும் பஞ்சும் சேர்ந்துருக்கால அந்த பஞ்சு மேலே உள்ள பாட்டிலுக்கு மூவ் ஆகுது. இப்போ போல தான் பஞ்சு மிதக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அது மூவ் ஆகிற அழகு எவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்களை வச்சு எவ்வளோ அழகான ஒரு க்ரியேட்டிவிட்டி உருவாக்குறாங்க. இந்த மாதிரியான அழகான ரிலாக்ஸேஷன் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ்லாம் மதத்தில் சூபி அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களோட கல்ச்சரல் நடனம் தான் இது. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பார்க்கவே ரொம்பவே பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்குல்ல. இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையும் ஒவ்வொரு மாதிரியான அழகு உடையது. அதில் நமக்கு எந்த பெரிய விருப்பம் இல்லைனாலும் அதற்கான மதிப்பு கொடுப்போம், சந்தோஷமாக இருப்போம்.